கீழக்கரை மேலத்தெருவின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் முன்வைத்துள்ள இந்த சமூக அக்கறையுள்ள கருத்து மிகவும் பாராட்டத்தக்கது. சொந்த ஊரின் இருளை நீக்கி நிரந்தரமான வெளிச்சத்தை கொண்டு வர சோலார் தெருவிளக்குகள், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒரு மிகச்சிறந்த தீர்வாகும். நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி திருமண காலங்களில் மட்டும் தற்காலிக விளக்குகளுக்கு பணம் செலவழிப்பதை விட ஊர் மக்கள் மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மேலத்தெருவாசிகள் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அது ஒரு நிரந்தரமான தர்மமாகவும் சதக்கத்துல் ஜாரியா ஊருக்கான பெரிய நன்மையாகவும் அமையும். உங்கள் மேலான நோக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் சில கூடுதல் ஆலோசனைகள். 1. நிதி திரட்டல் மற்றும் மேலாண்மை. தெரு கமிட்டி வெளிநாட்டில் இருப்பவர்களையும் உள்ளூரில் இருப்பவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சிறிய குழுவை உருவாக்கலாம். ஸ்பான்சர்ஷிப், ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கு அல்லது ஒரு குடும்பத்திற்கு ஒரு சோலார் கம்பம் என்ற அடிப்படையில் பங்களிப்பை கோரலாம். 2. தொழில்நுட்ப தேர்வு, டெக்னிக்கல் செலக்ஷன். மேலத்தெருவின் சூழலுக்கு ஏற்ப கீழ்கண்டவற்றை கவனத்தில் கொள்ளலாம். ஆல் இன் ஒன் சோலார் ஸ்ட்ரீட் லைட். இதில் பேனல், பேட்டரி, லைட் அனைத்தும் ஒரே அமைப்பாக இருக்கும். இது பராமரிக்க எளிதானது மற்றும் திருடப்படுவதை தவிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மோஷன் சென்சஸ். ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நள்ளிரவு நேரங்களில் குறைந்த வெளிச்சத்திலும் ஆட்கள் வரும்போது பிரகாசமாகவும் எரியும் சென்சார் விளக்குகளை தேர்ந்தெடுத்தால் பேட்டரி அதிக நேரம் உழைக்கும். 3. பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ். கடலோர பகுதியான கீழக்கரையில் உப்பு காற்று அதிகம் என்பதால் ஆன்டி கரோசிவ், துருப்பிடிக்காத பூச்சு கொண்ட கம்பிகள் மற்றும் தரமான அலுமினியம் பாடி கொண்ட விளக்குகளை தேர்வு செய்வது அவசியம். பேனல்களில் படிந்துள்ள தூசியை அவ்வப்போது சுத்தம் செய்ய ஒரு உள்ளூர் நபரை நியமிக்கலாம். நம் ஊர் மைனஸ் நம் வெளிச்சம் என்ற உங்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல பறவைகள் கூட்டை தேடி திரும்புவது போல நம் வேர்களை தேடி வரும்போது நம் தெருக்கள் வெளிச்சமாக இருப்பது நம் அனைவரின் மனதிற்கும் நிம்மதியை தரும்.